வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நியூமராலஜி, எண்கணிதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த எண்கணிதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு எண்களுடைய குணாதிசயங்கள், நடை உடை பாவனைகள், ஆற்றல், அறிவு, திறமை, ஈடுபாடுகள், உழைப்பு, வெற்றி இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் மாறுபடுறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ நியூமராலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த நம்பர்கள் தானே. இதில் ஒவ்வொரு எண்களாக தனித்தனியாக நாம் எடுத்துக்கொண்டு அந்த எண்களில் பிறந்தவர்களெல்லாம் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள், இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இதில் முதலாவதாக வரக்கூடியது 1ஆம் நம்பர். இந்த 1ஆம் நம்பர் அப்படிங்கிற போது இதில் ஒரு தெளிவை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் தேதியில் பிறந்து அந்த 1ஆம் தேதியாக இருக்கிறவர்களுக்கு வருகின்ற குணம், நடை உடை பாவனைகளும், இதே 19ஆம் தேதியில் பிறந்து அதில் வரக்கூடிய 1ஆம் நம்பராக வரக்கூடியவர்களின் குணம், நடை உடை பாவனைகளும், 28ஆம் தேதியில் பிறந்து அதில் வரக்கூடிய 1ஆம் நம்பருக்கு இருக்கக்கூடிய அந்த குணநடை உடை பாவனைகளும் வித்தியாசப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 1ஆம் நம்பரைத்தான் இருக்குது. இதில் ஏன் இந்த வித்தியாசம் என்றால் 1 அப்படிங்கிறது தனித்துவமானது, 19 என்பது 1 + 9 சேர்ந்து போகுது. அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்க்கையுமாக வரக்கூடிய 1ஆம் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனும் சனியும் சேரக்கூடியது, அதில் வரக்கூடிய 1ஆம் நம்பர். ஸோ இப்படி எண்கணிதத்தை பொறுத்தளவு ஆழமாக கடலளவு யோசித்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு எண் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வெறும் 1ஆம் தேதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க. இதில் அந்த 1ஆம் நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தலைமை பண்புகள் எல்லாம் இந்த பிள்ளைகளிடம், இந்த நபர்களிடம் இருப்பதை பார்க்க முடியும். அப்போ இந்த உலகத்திற்கே பிரதானமாக இருக்கக்கூடிய ஒளிகிரகம் சூரியன். சூரியன் இல்லைன்னா இந்த பூமியில் நம்மளால் அதிகபட்சம் ஒரு நாள் உயிர் வாழ்வது என்பது மிக கடினம். இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1ஆம் நம்பருக்காரங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இல்லை ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு 10 பேருக்கு மத்தியில் நட்பாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு குடும்பத்திற்குள்ள மூத்த பிள்ளையாக பிறக்கிறாங்க. இப்படிங்க இருக்கக்கூடிய இடங்களில் இந்த 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டால், இல்லாது போனால், வராமல் போனால் அந்த இடமெல்லாம் சற்று ஆடி போகின்ற அந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இவருடைய அடிப்படை குணங்களை என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே மிக பிரமாதமாக சாதுரியமாக பேசுவதும், சமாளிப்பதும், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாவன்மையாக வாதாடுவதும், எப்பேற்பட்ட இடங்களிலுமே தன்னை நிலைநிறுத்தி கொள்வது, எதற்கும் பயப்படாத ஒரு மனப்பான்மை, காட்டுக்குள்ளே போய் தனியாக சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் கூட அதுகிட்ட உட்கார்ந்து பேசி அதையும் வீட்டு வரைக்கும் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு எண்ண ஈடுபாடுகள், இப்படிப்பட்ட சமயோசித புத்தி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த குணங்கள் மட்டுமே சிறப்பு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த குணங்களோடு சேர்ந்து ஆற்றலுடையவர்களாக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இந்த 1ஆம் தேதிக்காரங்களை பாருங்கள், அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கும் போவாங்க, வீட்டில் போய் ஒரு வேலை பார்ப்பாங்க, இல்லை வீட்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு பொறுப்பான காரியத்தில் தலையிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த குடும்ப தலைவிகள் எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் அந்த டேட்டுக்கு உண்டான ஆரம்பத்துலேருந்து 7லேருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செஞ்சு முடித்து 8 மணிக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி படுக்கலாமாங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜெட்டிக்கான திட்டமிட்ட ஆற்றலுடையவர்கள் தான் இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவங்க. இவங்களை பொறுத்தளவு சமயக்கட்டில் போய் பார்த்தா தெரியும், பெண்களாக இருந்தால் எல்லாம் பக்காவாக எல்லாம் வரிசையாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 10 பேருக்கு சமைச்சு கொடுத்துட முடியுன்ற அளவுக்கு வேகமாக விவேகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு தான் சமூக அக்கறை என்பது கொஞ்சமாவது இருக்கும். ஒரு மழை காலத்தில் இது ஏன் இங்கே வச்சுருக்கிறோம், ஒரு குப்பையை தூக்கி அங்கே போடு, இந்த மழை வருகிற நேரத்தில் தண்ணி எப்படி பயன்படுத்துறது, வெயில் காலம் வருது, நம்ம யாருக்கு சில உதவிகள் பண்ணலாம், மொட்டை மாடியில் தண்ணி வைக்கலாமா, குருவிக்கு காக்காய்க்கு இற போடலாமா, இப்படி இந்த சமூகம் சார்ந்த உலகியல் சார்ந்த அக்கறை என்பது இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. ஆனால் இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களோட நெகட்டிவ் என்ன தெரியுமா? தன் பலம் தெரியாமல் வாதாடி 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 கொஞ்சம் அவங்களாகவே கீழே போவாங்க.
இந்த எரிகிற நெருப்பு ரொம்ப நேரம் எரிஞ்சிருச்சுன்னா தானாக அணைகிறது உண்டு இல்லையா? அதுபோல் இவர்களை பொறுத்தளவு ஆற்றலை செலவு பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா சோர்வடைஞ்சு போகிறதும் உண்டு. ஆகினால் என்னுடைய வேண்டுகோள் 1ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சரியான நட்பு என்பது கண்டிப்பாக இருக்கணும். நண்பர்கள் தேவை, சொந்தங்கள் தேவை, உறவுகள் தேவை. இவர்களை இந்த சொந்தங்களை விடுத்து, நட்பை விடுத்து, உறவுகளை விடுத்து தனிப்பட்ட முறையில் 1/2 மணி நேரம் உட்கார வச்சிங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுடைய அறிவு, திறமை, ஆற்றல் அத்தனையும் சைவராக மாறிடும். இப்படிப்பட்ட இந்த 1ஆம் தேதிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏராளமான சலசலப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். அது பிறந்த குடும்பமாக இருந்தாலும், 10 பேருக்கு மத்தியில் பிறந்தாலும், 10வது குழந்தையா பிறந்தாலும், 3வதா பிறந்தாலும், எப்படிப்பட்ட இடங்களில் பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம். இரவும் பகலும் தினசரியும் வருவது போல, சூரியன் வருகிறார் போகிறார் என்பது சொல்றது போல, எப்பொழுது பார்த்தாலும் இருட்டும் பகலுமான ஒரு ஏற்றத்தாழ்வான நிலைகளிலே இவர்கள் பொழுதுகள் இளமையில் கழிவது முக்கியமாக தெரியும். இவங்களுக்கு ஒரு 40 வயதுகளை கடந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா பொருளாதார அபிவிருத்திகள் தானாக வரும். அதை இப்படி கூட சொல்லலாம். ஒரு சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு முன்னுக்கு போகிற ஒரு பையன் ஆட்டோமேட்டிக்காக 40 வயசுக்கு அப்புறம் திறம்பட வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் 1ஆம் தேதியில் பிறக்கிறவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். எதையுமே பிரதிபலன் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மை இந்த பிள்ளைகளிடம் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டுமல்ல, இவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் இது நல்லது இது கெட்டதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆணி அடித்த மாதிரி நிற்பாங்க. ஒழுக்க பழக்க வழக்கங்களிலே மிக கைதேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா பார்க்கறக்கு லட்சணமாக அழகு லட்சணமாக பார்த்த உடனேயே இது யார் என்று திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு உருவ அமைப்பு கொண்ட பிள்ளைகள் 1ஆம் தேதியில் இருப்பாங்க. அதே போல இவர்கள் கிட்டத்தட்ட சொல்லணும்னா தனிமையாக இல்லாமல் ஒரு களத்தில் புகுந்து வேலை பார்க்கின்ற போது மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா தெரியும், அநேகமாக ஆளுமை திறன் படைத்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த 1ஆம் தேதி டச் இல்லாமல் அவங்க இந்த ஆளுமைக்கு வரவே முடியாது. ஒன்று 1ஆம் தேதி பிறந்திருக்கணும், இல்லை ஜனவரி மாதம் பிறந்திருக்கணும், இல்லை வருஷத்தை கூட்டி பார்த்தா 1ஆம் தேதி வரணும், இல்லை முதல் பிள்ளையாக பிறந்திருக்கணும். இப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றில் முதன்மை இடம் இல்லாமல் இந்த பிள்ளைகள் மிகப்பெரிய ஆளுமைக்கு வருவது என்பது இல்லை. கண்டிப்பாக ஆளுமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த 1ஆம் தேதி கனெக்ஷன் என்பது கண்டிப்பாக இருக்கும். பெரிய அரசு பதவிகளிலே ஒரு IAS IPS இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமை உடைய பச்சையங்களை கையெழுத்து போடுகின்ற இந்த இடங்களிலெல்லாம் இந்த 1ஆம் தேதிக்காரங்க இருக்கிறத பார்க்கலாம். ஒரு குட்டி ஆபீஸாக இருந்தாலும் முன்னாடி நின்று அதை நடத்தக்கூடியவங்க இந்த 1ஆம் தேதிக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு படை பலத்தை முன்னின்று இயக்கக்கூடியவர்கள் மிலிட்ரியில் இந்த 1ஆம் தேதிக்காரங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு கப்பலுக்கு கேப்டன் 1ஆம் தேதிக்காரங்க இருக்கிறத பார்க்கலாம். ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற அளவில் டாப் லிஸ்டில் இருக்கக்கூடியவங்க 1ஆம் தேதிக்காரங்களாக இருக்காங்க. இப்படி அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதி என்பது மிக மகத்துவமான ஒரு அமைப்புகளை பெற்று அந்த நபரை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் உண்டு. இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே அறிவு என்பது சிறப்பாக வேலை செய்யும். அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்திற்காகத்தான் அந்த கல்வியையும் பெற்றுக்கொண்டு சர்டிஃபிகேட்டோட வாழ புறப்படுறாங்க. இல்லைன்னு சொல்ல போனோம்னா இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களோட அந்த குறிப்பிட்ட வயதுகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதை பார்க்கலாம். இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 10வது வயது வருகின்ற போது சில மாற்றங்கள் மன அளவில் உடல் அளவில் உலகத்தை பார்க்கின்ற பார்வையிலே சில மாற்றங்கள் நிகழ்வதை பார்க்கலாம். 19 வயதுகள் வருகின்ற போது நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கின்ற விதம் மாறுபடும். நிச்சயம் அவர்களிடம் ஒரு உத்வேகமான எண்ணங்கள், உழைக்கின்ற ஆற்றல், படைப்பு திறன் ஏற்பட்டு முன்னணியில் நிற்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. 28 வயதுகள் வருகின்ற போது இவர்களுடைய வாழ்க்கையிலே மிக மகத்துவமான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு வயதுகளும் இவர்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த 1ஆம் தேதி என்று எடுத்துக்கொண்டாலே 1ஆம் நம்பர் அது நீங்கள் 1ஆம் தேதி பிறந்திருக்கலாம், ஜனவரியில் பிறந்திருக்கலாம், கூட்டுத்தொகை 1ஆக இருக்கலாம். இப்படிப்பட்ட அனைத்துமே கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவங்க இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள், வீட்டை ஆள பிறந்தவர்கள், தங்களை ஆள பிறந்தவர்கள். இப்படிப்பட்ட அனைத்து பண்புகளும் இவங்களுக்கு உண்டு. அநேகமாக பாருங்க, இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அவங்க லைஃப்பை அவங்களே தான் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஓய்வெடுப்பதோ உறங்குவதோ அடுத்தவர்களை நம்பி அமர்ந்திருப்பதோ இல்லாமல் அவங்க வேலையை அவங்களே பண்ணிக்கணும்.
காலையில் வீட்டை விட்டு புறப்பட்டா சாயந்தரம் வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே போய் வேலை, வெளியிலையும் வேலை. இப்படி ஒரு பொறுப்பான இடங்களில் பொறுப்பான ஒரு தாய்மார்கள், பொறுப்பான ஒரு ஆண்களாக இருந்து இந்த உலகத்திற்கு உழைக்க வந்திருக்கக்கூடியவர்கள் 1ஆம் தேதிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம். இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கண்களில் சில நேரங்களில் கோளாறுகள் ஏற்படும். சின்ன வயசுலே கண்ணாடி போட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படலாம். அதுவும் வலது கண்ணுக்கு அதிகமாக பவர் தேவைப்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் கொஞ்சம் வரக்கூடியது இருக்கும். இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவங்க கட்டாயமாக தவறாமல் இளம் பிள்ளைகளிலிருந்தே கொஞ்சம் சூரிய உதயத்தை, சூரிய ஒளியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விட்டமின் டி டெபிசிட்டி என்பது உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். அதனால் அந்த 1ஆம் தேதிக்காரங்க அத்தனை பேருமே வெயிலில் கொஞ்சம் அரை மணி நேரம் வாக் போகிறதோ, நிற்கிறதோ, மொட்டை மாடியில் காற்று ஓய்வாக இருக்கிறதோ இதெல்லாம் கூட நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப சொத்துக்களை விட நீங்கள் ஏற்படுத்தி கொண்டது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்று கேட்டால் எப்பொழுதுமே இன்னொருவரை நம்பி நீங்கள் பின்தொடரக்கூடியவர் அல்ல. உங்களை நம்பித்தான் மற்றவங்க பின்னாடி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படி பல ரூபங்களில் இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களால் மட்டுமே இந்த உலகத்திற்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றினீர்களானால் இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க மகத்துவமான இடங்கள்ல வந்து உட்காரக்கூடியவங்க, நல்ல வளர்ச்சி பெற்று ஒன்றும் இல்லாத குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை பிறந்து வந்தாலும் கூட இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவங்க சொந்த வீடு வாங்கினேன் சார், சொந்த கார் வச்சிருக்கிறேன் சார், ஒரு பெரிய தொழில் பண்ணுறேன் சார், பிரமாதமாக 4 பேருக்கு வேலை கொடுக்குறேன் சார், என்னை நம்பி ஒரு 10 குடும்பம் பிழைக்குது, இப்படி என்று சொல்லக்கூடிய நிலைகளில் வாழக்கூடிய அநேகரை நீங்கள் இந்த 1ஆம் நம்பரில் பிறந்தவங்களை பார்க்க முடியும். இந்த 1ஆம் தேதி அப்படிங்கிறது நியூமராலஜிலேயே பிரதான எண். ஆக பிரதான சூரியனுடைய இருக்கின்ற பிரதான கிரகமாக இருக்கக்கூடிய இயற்கை ஒளி கிரகம் சூரியனுடைய எண்ணெய் பெற்றிருக்கக்கூடியவர்கள். இவருடைய அறிவும் ஆற்றலும் சூரியனுக்கு சமமானது. இயல்பாகவே இவர்கள் அறிவார்ந்த பெருமக்கள். கண்டிப்பாக இந்த 1ஆம் தேதிக்காரங்களை நண்பர்களாக வைத்து கொள்வது கூட சில பேர்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் இந்த 1ஆம் தேதிக்காரங்களோட ரொம்ப க்ளோஸாக வரக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அநேகமாக 5ஆம் நம்பர்காரங்க க்ளோஸாக இருப்பாங்க. 8ஆம் தேதியில் பிறந்தவங்க கூட இந்த 1ஆம் நம்பர்காரங்களோட பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, க்ளோஸாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட எண்கள் எல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆக என்னை பொறுத்தளவு இந்த 1ஆம் தேதி அப்படிங்கிறது நியூமராலஜியில் ஒரு மகத்துவமான எண். இதே போல் அடுத்த நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு எண்களை பற்றியும் நாம் ஆராய்வோம். சந்திப்போம் நேயர்களே.